ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தோம்னா பண்ணையில் இருக்கோம். இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் இப்போ வந்து மழை ஸ்டார்ட் ஆகுது. இடி பிடிச்சிக்கிட்டு மழை பெய்ய ஆரம்பிக்குது. கிளைமேட்டு சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள், இது மாமரங்க. நாங்கள் வீட்டிலே நட்டு வச்சுட்டு வளர்ந்ததுக்கப்புறம் இங்கே கொண்டாந்து பண்ணையில் கொண்டாந்து வச்சுருக்கோம். 2 மாமரம் வச்சுருக்கோம். இதில் ஒன்று பார்த்திங்கன்னா பழத்துக்கு வைப்போம் இல்லையா, அந்த காய். இது நல்லா சீக்கிரம் இது வந்து ஆனால் வளர்ந்துருச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு வச்சது இந்த மரம் தான் வச்சோம். இது பார்த்திங்கன்னா கிளிமூக்கு மாங்காய் சொல்லுவோம்ல, அதாவது குழம்புல அதிலலாம் போடும், புளிப்பு கம்மியாக இருக்கும்ல, அந்த மாமரம். இது வச்சதுக்கப்புறம் தான் இந்த மாமரம் வச்சோம். ஆனால் இதுதான் சீக்கிரமாக வளர்ந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா காய் வந்து சின்ன சைஸில் தான் இருக்கும். ஆனால் அந்த பழம் வந்து நல்லா இனிப்பாக டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் அந்த விதையை எடுத்து வீட்டில் ஒரு கவரில் மண் வச்சு நான் தலையை வச்சேன். ஆனால் இது ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கிட்டே இருக்கும். அடுத்த சீசனுக்கு இது வந்து காய் காய்ச்சிரும். இப்போவே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூ இருக்குது. ஆனால் அது வந்து காயாக வருமானு தெரியல. அடுத்த வருஷம்னா நல்லா காய் காய்க்கும். இதில் இன்னும் பூவே வரல. இது வச்சு 4 வருஷத்துக்கு கூட இருக்கும். இந்த மரம் வந்து ஆனால் பார்த்திங்கன்னா இது இங்கே கொண்டாந்து தான் நாங்கள் வந்து விதை போட்டிருந்தோம். அது தன்னால் முளைச்சது தான். ஆனால் நல்லா இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த மரத்தோட கம்பேர் பண்ணும்போது இது ஸ்லோவாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதில் பூ வந்திருக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. ஆனால் அதில் ஒரு சில இடத்துல கொஞ்சம் பூ இருக்குது. அது காயாக ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். கொஞ்சமாவது பிஞ்சு வந்தால் தெரியல. அடுத்த சீசனுக்கு தான் இது வந்து காய்க்கும். ஆனால் பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கிளிமுக்கு மாங்காய். நம்ம நார்மலாக இருக்க சாப்பாட்டு மாங்காய் தான். மழை பாருங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. தெரியுதுங்களா? நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.